ராம்கோபால் வர்மா ஒரு காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மனுஷன் தெறிக்க விடுற வெற்றி படங்களை கொடுத்துட்டு இருந்தார். சிவாவாகட்டும், தமிழில் உதயம், அதுக்கப்புறம் வந்து ரங்கீலாவாகட்டும், அதற்கு முன்னாடி சத்யாவாகட்டும், சர்க்கார் ஆகட்டும், இப்படி எத்தனை படங்களை சொல்லிட்டே போகலாம். அப்படிப்பட்ட வெற்றி படங்களையும் சரித்திர சாதனை படங்களையும் கொடுத்த ராம்கோபால் வர்மா இன்றைய தேதிக்கு பார்த்தீங்கன்னா சாதாரணமான சர்ச்சை நாயகன் அப்படிங்கிற பேர் தான் வாங்கியிருக்காரு. இந்த ஒரு 10 வருடங்களாக பார்த்தீங்கன்னா தனக்கு பிடிக்காத பிரபலங்களை ஏதாவது சொல்லி மட்டம் தட்டுறது, அவங்கள வந்து பயங்கரமாக கடுமையாக விமர்சனம் பண்ணுறது தொடர்ந்து நீடிச்சாக இருக்குது. ஏற்கனவே சிரஞ்சீவி குடும்பத்துக்கும் அவருக்கும் ஏழ்ற சிரஞ்சீவியை, பவன் கல்யாணை, ராம் சரணை பயங்கரமாக திட்டுவார், கலாய்ப்பார், கேலி பண்ணுவார். இப்போ பார்த்தீங்கன்னா சமீபத்தில் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை வந்து இவருக்கெல்லாம் நடிக்கவே தெரியாது, ஸ்லோ மோஷன்லாம் கட் பண்ணி பிஜிஎம்லாம் கட் பண்ணால் வேஸ்ட்டு அப்படின்னு சொல்லி ஓப்பனாகவே சொல்லிட்டாரு. பல வருடங்களாக அப்பப்போ ரஜினியை பிடிச்சி தாக்குவார், கேலி பண்ணுவார். பட் இந்த தாக்குதலை ரஜினி ரசிகர்கள் எதிர்பார்க்கவே இல்லை. அப்படி ஒரு கடுமையான தாக்குதல். ஆனால் அதே ராம்கோபால் வர்மா இந்த தமிழ் சினிமா மட்டும் இல்லாமல், கன்னட சினிமா மட்டும் இல்லாமல், இந்தியா முழுக்க கொண்டாடிய ஒரு வெற்றி படத்தை இதெல்லாம் ஒரு படமா அப்படின்னு சொல்லி கழுவி ஊற்றிருக்காரு. அது என்ன படம்னா, நம்ம யஷ் நடித்த பிரசாந்த் நீல் இயக்கிய கேஜிஎஃப் 2 படம் தான். கேஜிஎஃப் 2 படத்தை பற்றி அவர் என்ன சொல்கிறேன்னா, கேஜிஎஃப் 2 படத்தை பார்க்க ஆரம்பித்த 15 நிமிஷத்துக்கு மேலே என்னால் அந்த படத்தை தொடர்ந்து பார்க்கவே முடியல. அதோட தாக்கத்துலேருந்து வெளியே வர்றதுக்காக பால்கனிக்கு வந்து அந்த வெடிக்காற்றை வந்து நல்லா சுவாசிச்சுட்டு கொஞ்சம் யோகா பயிற்சி செஞ்சுட்டு அதுக்கப்புறம் 15 நிமிடம் பார்த்தேன். அதுக்கப்புறமும் படம் பிடிக்கல. மறுபடியும் நான் வந்து பார்த்தேன். செம்ம டென்ஷன் ஆச்சு. என்னுடைய உள்மனம் இடைவேளைக்கு மேலெல்லாம் நீ உன்னால் ஒரு சீனை கூட பார்க்க முடியாதுன்னு சொல்லிச்சு. ஸோ அதனால் படத்தை அந்த பார்க்குறதே நிறுத்திட்டேன். எதை கேஜிஎஃப் 2 பார்க்குறதே நிறுத்திட்டேன். ஆனால் திடீர்னு இன்னொரு தடவை என்னுடைய நண்பர் ஒருத்தர் எழுத்தாளர், அவர் கூட சேர்ந்து அதே கேஜிஎஃப் 2 படத்தை பார்த்தேன். அவரும் அதே மாதிரி தான் ஃபீல் பண்ணார். அப்போ அவர் ரொம்ப மனம் வேதனைப்பட்டு கேட்டார், இந்த படம் எப்படிங்க ஓடிச்சு, கொஞ்சம் கூட லாஜிக்கே இல்லையே, எப்படி இதெல்லாம் சாத்தியம்னு கேட்டுக்கிட்டே இருந்தார். நான் அவர்கிட்ட சொன்னது இதுதான், இந்த படத்தோட கதையை பற்றி விவாதிக்கலாம், ஆனால் வெற்றியை பற்றி விவாதிக்கவே முடியாது. நம்மளோட இருவருக்கு பிடிக்கவில்லை அப்படிங்கிறதுக்காக அது ஒரு பெரிய விஷயமே இல்லை. லட்சக்கணக்கான அரசியலுக்கு வந்து அந்த படம் பிடிச்சிருக்கு தானே. ஸோ அதுதான் உண்மை, என்ன செய்கிறது அப்படின்னு ராம்கோபால் வர்மாவும் ரொம்ப அலுப்போடையே அவருக்கு வந்து விளக்கம் கொடுத்தாராம். ராம்கோபால் வர்மா சொல்கிற மாதிரி கேஜிஎஃப் 2 அவ்வளவு மட்டமான படமாக என்ன அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள்.